வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல் இயற்கை விவசாயி பூபதி உங்களுடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு லோகு விவசாயி சிறுக்கநற்றுப்பாளையம் அவர் நம்ம சாணி பாசி கரைசலை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து தான் திரவம் வாங்கி போட்டேங்க. அதை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. எப்படி போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்னன்னு பார்க்க வந்திருக்காருங்க. எல்லாமே வீடியோ எடுத்திருக்கோம். இன்றைக்கி இப்போத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சாணி பாசி கரைசலை காட்டுறேங்க, பாருங்கள். நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சாணப்பாசி கரிசல். நம்ம பூதி நம்மகிட்ட வாங்கிட்டு வந்து போட்டாரு. இப்போ போட்டு தயார் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா பழைய வீடியோ, அது பூராமே இதிலிருந்து எடுத்து கொண்டு போய் அதில் போட்டது தான். நீங்கள் சொல்லுங்க, ஆனால் அது தயாரிச்சு எப்படி போட்டீங்க என்ன? இது சாணி பாசி கரைசலுங்கண்ணா, லோகண்ணா. இது எப்படின்னா 1 லிட்டர் சாணி பாசி கரைசல் அந்த நெது வாங்கி சாய்த்திரவை உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 2 கிலோ போட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணுங்கன்னா, அதாவது 3 நேரம் அலாசி விட்டோம்னா 7 நாள் அலாசி விட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு தான் அந்த திரவமெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணணும். எப்படி கலக்கும் போது வாசனை போது அப்படியே சூப்பராக இருந்தது. வாசனை நல்லா மனம் மணக்குது. இருந்தாலும் நீ சொன்னதான மக்களுக்கு புரியும். கண்டிப்பா இது அந்த மனம் வந்துருச்சுனாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மனத்துக்கு பதிலா கெட்ட ஸ்மெல் வருது. அதே மாதிரி அது கெட்டுருச்சு. தண்ணி மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே திக்கா இருக்குதுங்க. அது வச்சிருக்க பழசாவா. ஏன்னா இதெல்லாம் தாய் தரத்துல போடுறது, நம்ம தாய் தரம் கொடுத்து அதுல எடுத்து போடுறது. அதனால பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எல்லாமே தயாரிச்சுக்கலாம். இது கொடுத்தாவே போதும். 100 லிட்டர் இருக்குதுங்கன்னா நான் காட்டுக்கு ஒரு 40-80 லிட்டர் விட்டுட்டு 20 லிட்டர்ல மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் சர்க்கரை போட்டா மறுபடியும் பெருக்கிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது இதுக்கு பந்தல் தேவையில்லை, வெயில்லயே வச்சுக்கலாம். அதனால விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாம். இத கொடுத்தோம் அப்படின்னாவே எதையுமே கொடுக்காம இதை மட்டும் கொஞ்சம், ஆனா அதிக நாளைக்கு கொடுக்கணும். மண்ணே மாறியது இருந்தாலும் நம்ம இதையும் கொடுத்துக்கிட்டு செலவில்லாம புண்ணாக்கு கரிசல், மீனமிலம் இதெல்லாம் கொடுக்கும் போது மண்ணு வளமான மண்ணா மாறியது. நமக்கு முதலீடு குறையும். செடிக்கு நோயினால தானே பிரச்சனை, அந்த நோயும் குறையும். இதெல்லாம் பயன்படுத்தும் போது நல்லா பண்ணுப்பா. வாழ்த்துக்கள்.